மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமது ஆதரவாளர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இன்று சந்தித்தார். இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு, புத்தளம், குருநாகல, அண்டாதபுரம், வன்னி உட்பட பல மாவட்டங்களிலே போட்டியிடுகிறது. சில மாவட்டங்களிலே தனித்து எமது மயில் சின்னத்திலும், சில மாவட்டங்களிலே சமகி ஜன சந்தானையோடு சேர்ந்து தொலைபேசி சின்னத்திலும் போட்டியிடுகிறோம். எமது கட்சி உடன்பாட்டோடு இருக்கிறது. கட்சியிலே போட்டியிட்ட கடந்த தேர்தலிலே வென்ற எமது கட்சியின் 3 வேட்பாளர்களும் எமது கட்சியோடோ எமது கூட்டணியோடோ அவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். சமகி ஜன சந்தானையோடு சேர்ந்து அல்லது ஒரு பொதுவான ஒரு கூட்டமைப்பு அல்லது எல்லாருமாக சேர்ந்து நமது மயில் சின்னத்திலே எது என்ற தீர்மானத்தை இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நான் அதை புத்தள மாவட்ட நமது கட்சியுடைய மத்திய குழுவிடத்தில் அந்த முடிவை எடுக்குமாறு எமது உயர்வுடன் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பிலும் ரிஷாட் பதியுதீன் இதன்போது கருத்து வெளியிட்டார். முஸ்லிம் காங்கிரசுக்கு நான் ஒரு நிபந்தனை விதித்தேன். கடந்த தேர்தலுக்கு பிறகு கோட்டாபே ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்த 20க்கு கை உயர்த்திய மையத்துக்கள் இருக்கின்ற பொழுது அவரை பலப்படுத்தியவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் இடம் கொடுக்காவிட்டால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனால் அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அவர்களோடு தனிப்பட்ட கூட்டமைப்பு செய்து போட்டியிடவில்லை.